புதன் பகவானின் ஆதிக்கத்திலும் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தையும் உடைய கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதி 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் இருக்கார். அதுக்கு பிறகு மாதம் முழுவதும் மகரத்துக்கு போகிறாரு. இது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த மாதம் என்ன தொழில் செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல லாபம். 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் பார்க்குறது நல்லது. 21/1/25 மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வராரு. அப்போ உடல்நலம் சரியாயிரும். அப்போ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஆபரணங்கள் மொபைலு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனமாக பார்த்துக்கிறங்க. 28/1/25 மீனத்தில் சுக்கிரன் வராரு. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். அப்போ சுக்கிரன் பயிற்சி ஆகிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. திடீர் லாபம், பண வரவு, பொருள் வரவு கட்டாயம் உண்டு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடும். இன்னும் புதன் வலுவாக போய் உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி. அதனால் சிறப்பான பலனாக இருக்குது. நிலம் வீடு சம்மந்தமாக தொழில் செய்கிறவர்களுக்கு, அதாவது முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட்டு பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார். செவ்வாய் மிதுனத்துக்கு வரும்போது இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சம்மந்தமாக தொழில் பண்ணுறீங்க, இடம் வாங்கி விற்கிறது, வீடு வாங்கி விற்கிறது, அந்த மாதிரியான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். நல்ல லாபம், எதிர்பாராத லாபம் கிடைக்கும். 14/1/25 3/2/25 வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார். வக்கரமாக உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால ஓரளவுக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டாலே போதும். 4/2/25 குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலம். திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை இல்லை, ரொம்ப நாளாச்சு, வருஷங்களாச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுடைய தாத்தா வழி சொத்துக்கள், அப்பாவுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது அம்மாவுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு